முக்கிய செய்திகள். இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்ய ஹமாஸுக்கு கெடு விதித்தார் ட்ரம்ப். உடன்படாவிட்டால் விளைவு மோசமாக இருக்கும் என கடும் எச்சரிக்கை. கரூர் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் தள்ளுபடி. ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்தில் இருந்துதான் எழுதப்பட வேண்டும். திராவிட மாடல் அரசு அதனை உறுதி செய்து வருவதாக ஸ்டாலின் பெருமிதம். டெல்லி நேரு விளையாட்டு அரங்கில் 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. வெளிநாட்டு பயிற்சியாளர்களை தெருநாய்கள் கடித்ததால் அதிர்ச்சி. வணக்கம். இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்பிற்கு நாளை மறுநாள் மாலை 6 மணி வரைதான் கெடு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நடைபெற்று வருகிறது. இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் குழந்தைகள், பெண்கள் உட்பட 66,000 பேர் கொல்லப்பட்டனர். பசி மற்றும் பட்டினியால் இதுவரை 150 குழந்தைகள் உட்பட 453 பேர் உயிரிழந்துள்ளனர். போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் வெள்ளை மாளிகையில் ஆலோசனை நடத்திய ட்ரம்ப் 20 அம்சங்கள் கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை கடந்த 29ஆம் தேதி அறிவித்தார். காசாவில் தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும், பிணை கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும், ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும், பாலஸ்தீனத்தில் அமெரிக்கா மேற்பார்வையில் புதிய அரசு அமைக்க வேண்டும், அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்கவில்லை என்றால் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளிக்கும் என்பன உள்ளிட்ட அம்சங்கள் அதில் இடம்பெற்றுள்ளன. இந்த ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸ் அமைப்பிற்கு ட்ரம்ப் 4 நாட்கள் கெடு விதித்துள்ளார். ஆனால் அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய நெதன்யாகு பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க மாட்டோம் என திட்டவட்டமாக தெரிவித்தார். இதற்கிடையே பிபிசியிடம் பேசிய ஹமாஸ் மூத்த தலைவர் ஒருவர் ட்ரம்பின் அமைதி திட்டம் பாலஸ்தீன மக்களின் நலன்களை பாதுகாக்கவில்லை என்றும், காசாவில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் விலகுவதை உறுதி செய்யாத எந்த திட்டத்தையும் ஹமாஸ் ஏற்காது என்றும் தெரிவித்தார். முக்கிய நிபந்தனைகளின் ஒன்றான ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்பதை ஏற்க முடியாது என்றும், சர்வதேச படை காசாவில் நிலைநிறுத்தப்படுவதை ஒரு புதிய ஆக்கிரமிப்பாக ஹமாஸ் கருதுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் ஒப்பந்தம் நிறைவேறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அமைதி ஒப்பந்தத்தை ஹமாஸ் ஏற்க மறுப்பதாக ட்ரூத் வலைதளத்தில் ட்ரம்ப் நேற்று இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். வாஷிங்டன் நேரப்படி நாளை மறுநாள் மாலை 6 மணிக்குள் அமைதி ஒப்பந்தத்திற்கு ஹமாஸ் உடன்பட வேண்டும் என்றும், இதுவே ஹமாஸுக்கு கடைசி வாய்ப்பு என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு உடன்படவில்லை என்றால் ஹமாஸுக்கு எதிராக மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இதுவரை யாரும் கண்டிராத நரகமாக அது அமையும் என்றும் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதுவரை ஹமாஸ் படையைச் சேர்ந்த 25,000 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும், எஞ்சியுள்ளவர்களும் வேட்டையாடப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாவேகா நிர்வாகி திரு ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. கரூரில் கடந்த 27ஆம் தேதி தாவேகா தலைவர் திரு விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக்கோரி பாஜக வழக்கறிஞர் திரு GS மணி, தேசிய மக்கள் கட்சி தலைவர் திரு ML ரவி, திரு KK ரவி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த 3 மனுக்களையும் நீதிபதிகள் திரு தண்டபாணி, திரு ஜோதிராமன் ஆகியோர் நேற்று தள்ளுபடி செய்தனர். விசாரணை ஆரம்ப நிலையில் இருக்கும்போதே சிபிஐ விசாரணைக்கு மாற்றுமாறு எவ்வாறு கோர முடியும் என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். பாதிக்கப்பட்டவர்களுடன் எந்த வகையிலும் தொடர்பு இல்லாத மனுதாரர்கள் சிபிஐ விசாரணை கோருவதற்கு தகுதி இல்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். இதேபோல் பரப்புரைக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கும் வரை விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்க கோரிய வழக்கு, உடனடி இழப்பீடு வழங்க கோரும் வழக்கு உள்ளிட்ட 4 மனுக்களையும் இதே அமர்வு தள்ளுபடி செய்தது. கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான மற்றொரு வழக்கு இதே அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசு வழக்கறிஞர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளிலோ அல்லது அதற்கு அருகிலோ பரப்புரைகளுக்கு இனி அனுமதி வழங்கக்கூடாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதையடுத்து கரூர் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேகா பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த், துணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் ஆகியோர் தாக்கல் செய்த முன்ஜாமீன் மனுக்கள் நீதிபதி திரு M ஜோதிராமன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட திரு புசி ஆனந்த் தரப்பு வழக்கறிஞர் 41 பேர் பலியானது திட்டமிட்ட செயல் அல்ல, அது ஒரு விபத்து என்று கூறினார். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் மாவட்ட செயலாளர் திரு மதியழகன் தான் என்றும், ஆனால் தம்மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காவல்துறை முறையாக பாதுகாப்பு வழங்கவில்லை என்றும்,
ஆம்புலன்ஸை கூட்டத்துக்குள் அனுப்பியதும் போலீஸ் தடியடியும் தான் நெரிசலுக்கு காரணம் என அவர் தெரிவித்தார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஆவணங்கள், சாட்சிகள் இல்லாத குற்றச்சாட்டை ஏற்கக்கூடாது என தெரிவித்தனர். தண்ணீர் வழங்காததால் பெரும்பாலானவர்கள் நீரிழப்பின் காரணமாகவே உயிரிழந்ததாக உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளதாகவும் சம்பவத்திற்கு பின் தப்பி ஓடியவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் கூறினார். விஜயின் கேரவனில் 4 மூலைகளிலும் இருக்கும் சிசிடிவி கேமரா காட்சிகளை வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இருவருடைய முன்ஜாமீன் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இதற்கிடையே தேச பாதுகாப்புக்கும் நல்லிணக்கத்துக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்ட தவைக தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த SM கதிரவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது திரு ஆதவ் அர்ஜுனாவின் எக்ஸ் தள பதிவை பார்வையிட்ட நீதிபதி திரு செந்தில்குமார் ஒரு புரட்சியை ஏற்படுத்துவது போல அவர் பதிவிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். ஒரு சின்ன வார்த்தை பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்றும் இவர்கள் என்ன சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்றும் நீதிபதி வினவினார். நீதிமன்றம் இதனை வேடிக்கை பார்க்காது என்று கூறிய அவர் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரித்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்தில் இருந்து தொடங்கித்தான் எழுதப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து வருகிறது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசின் பல்வேறு நலத்திட்ட பணிகளை நேற்று ஆய்வு செய்த அவர் மதுரை நோக்கி செல்லும் வழியில் சிவகங்கை மாவட்டம் கீழடி அருங்காட்சியகத்தை பார்வையிட்டார். அங்கு காட்சிப்படுத்தப்பட்ட தொல்பொருட்களை திரு ஸ்டாலின் ஆர்வமுடன் பார்த்தார். மொத்தம் 6 கட்டடங்களில் அமைக்கப்பட்ட காட்சியகங்களில் ஒவ்வொரு பொருளையும் பார்த்த அவர் தொல்லியல் மற்றும் பழங்கால சித்திரக்கலை பற்றிய தகவல்களை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதுகுறித்து தமது எக்ஸ் தள பதிவில் கீழடி கண்டேன், பெருமிதம் கொண்டேன் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் வரும் ஜனவரியில் திறக்கப்பட உள்ளதாகவும் பொருணை அருங்காட்சியகம் டிசம்பரில் மக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் என்றும் திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் புதிய அருங்காட்சியகம் உருவாகி வருவதாகவும் பூம்புகாரில் ஆழ்கடல் ஆய்வுகள் தொடங்கிவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நிலத்திலும் நீரிலும் இலக்கியத்திலும் ஆய்ந்து இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றை தமிழ் நிலத்தில் இருந்து தொடங்க வேண்டும் என்பது நமது திராவிட மாடல் அரசின் உறுதிப்பாடு என்று திரு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். 12வது உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிக்காக டெல்லி வந்த வெளிநாட்டு பயிற்சியாளர்களை தெருநாய்கள் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கென்ய ஓட்டப்பந்தய பயிற்சியாளர் டெனிஸ் மவான்சோ மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த உதவி பயிற்சியாளர் மிகோ ஒகுமட்சு ஆகியோர் நேற்று காலை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களை தெருநாய்கள் கடித்துள்ளன. இதுகுறித்து பேசிய கென்ய அணியின் மருத்துவர் மைக்கேல் ஒக்காரோ இந்த சம்பவம் காலை 9:30 மணியளவில் நடந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட டென்னிஸ் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு ராபிஸ் தடுப்பூசி போடப்பட்டதாகவும் கூறினார். உலக சாம்பியன்ஷிப் போன்ற ஒரு உலகளாவிய நிகழ்வில் இதுபோன்ற சம்பவங்கள் மிகப்பெரிய கவலைக்குரிய சம்பவம் என வேதனை தெரிவித்தார். நாய்க்கடிக்கு உள்ளான ஜப்பான் அணியின் உதவி பயிற்சியாளர் மிகோ ஒகுமட்சு காலையில் ஒரு நாய் தம்மை கடித்து விட்டதாகவும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக மருத்துவ குழு விரைந்து தமக்கு முதல் உதவி அளித்ததாகவும் கூறினார். இது தொடர்பாக இந்திய நாயில் உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் 2025 ஏற்பாட்டு குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2 நாய்க்கடி சம்பவங்களும் நடைபெற்ற இடத்திற்கு அருகில் தெருநாய்களுக்கு தனிநபர்கள் தொடர்ந்து உணவளித்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. டெல்லியில் தற்போது 8 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் டெல்லியில் 25,210 நாய்க்கடி வழக்குகள் பதிவாகி உள்ளதாகவும் இது முந்தைய ஆண்டில் 17,847 இருந்ததாகவும் டெல்லி மாநகராட்சி தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள நாய்கள் அனைத்தையும் பிடித்து பராமரிப்பு மையங்களில் அடைக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டதே இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என டெல்லி மக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்தை கடன் மோசடியாளர் என பாரத ஸ்டேட் வங்கி வகைப்படுத்தியதற்கு எதிராக அந்த நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை மும்பை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்துக்கு பாரத ஸ்டேட் வங்கி கடந்த 2016ஆம் ஆண்டு 700 கோடி ரூபாய் கடன் வழங்கியது. குறிப்பாக ரிலையன்ஸ் நிறுவனத்தை மேம்படுத்துவதற்காக வழங்கப்பட்ட இந்த கடனை அனில் அம்பானி வேறு வகையில் பயன்படுத்தியதாகவும் அது மட்டுமன்றி அந்த கடனை முறையாக திருப்பி செலுத்தவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. இதனால் அனில் அம்பானி மற்றும் அவரின் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனம் கடன் மோசடியாளர் என பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்தது. இதையடுத்து பாரத ஸ்டேட் வங்கியின் முடிவை எதிர்த்து அனில் அம்பானி மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்.
நீதிபதிகள் திரு அஜய் கட்கரி, திரு ரஞ்சித் சின்ஹா போன்சாலே அமர்வில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது அனில் அம்பானி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வங்கி கடன் மோசடியாளர் என பாரத ஸ்டேட் வங்கி வகைப்படுத்தியுள்ள உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஆனால் அதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் பாரத ஸ்டேட் வங்கியின் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்தனர். கடன் மோசடியாளர் என வங்கி வகைப்படுத்தி இருப்பதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் திரு அனில் அம்பானியின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். கொரோனா காலத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியாத அனைத்து மாணவ மாணவிகளையும் ஆல்பாஸ் செய்த ஆட்சி அதிமுக ஆட்சி என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் தமிழ்நாடு முழுவதும் மக்களை காப்போம், தமிழ்நாட்டை மீட்போம் என்ற முழக்கத்துடன் அவர் பிரச்சாரம் செய்து வருகிறார். தர்மபுரி மாவட்டம் அரூரில் நேற்றிரவு பிரச்சாரம் செய்த திரு பழனிசாமி அதிமுக ஆட்சியில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டதாக கூறினார். கொரோனா காலத்தில் சிரமப்பட்ட மக்களுக்கு பொங்கல் பண்டிகைக்கு 1000 ரூபாய் பரிசுத் தொகை கொடுத்ததாக அவர் தெரிவித்தார். அந்த காலகட்டத்தில் கல்வி நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டாலும் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்தி அனைவரையும் ஆல்பாஸ் என அறிவித்த அரசு அதிமுக அரசு என கூறினார். அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி உயர்வு குறைக்கப்படும் என்று திரு பழனிசாமி உறுதியளித்தார். கல்வி, வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் மகளிர் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார். சென்னை அருகே தூய்மை பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட 1.5 சவரன் தங்கச்சங்கிலியை உரியவரிடம் ஒப்படைத்த தூய்மை பணியாளருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மணலி புதுநகர் பகுதியில் தூய்மை பணியில் ஈடுபட்ட ஷக்கீலா ராணி என்பவர் குப்பைகளை பிரிக்கும் போது தங்கச்சங்கிலி ஒன்றை கண்டெடுத்துள்ளார். பின்னர் அதை மாநகராட்சி ஊழியர்களிடம் அவர் ஒப்படைத்தார். சங்கிலி குறித்து விசாரித்த மாநகராட்சி ஊழியர்கள் துளசி நகரைச் சேர்ந்த தனசேகருடையது என கண்டுபிடித்தனர். குப்பையில் கிடந்த தங்கச்சங்கிலியை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிதும் இல்லாமல் அதை ஒப்படைத்த அந்த தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தனர். தங்கச்சங்கிலிக்கு உரியவரை அழைத்து அந்த செயின் ஒப்படைக்கப்பட்டது. ஏழ்மையிலும் நேர்மை என்ற சொல்லுக்கு உண்மையான அர்த்தம் இதுதான் என்று கூறும் அளவுக்கு தூய்மை பணியாளர் ஷக்கீலா ராணியின் செயல் காட்டுவதாக மணலி பகுதி மக்கள் தெரிவித்தனர். சிவகங்கையில் பனை விதைகளை சேகரிக்கும் பணியில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். ஒருங்கிணைந்த காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் லாடனேந்தலில் 12 ஏக்கர் பரப்பளவில் நர்சரி கார்டன் ஒன்று கடந்த 2016ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இங்கு வளர்க்கப்படும் மரக்கன்றுகள் சிவகங்கை மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் மறுநடவு செய்யப்பட்டு வளர்க்கப்படுகின்றன. இந்த சூழலில் பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் வகையில் 100 நாள் வேலைத்திட்ட பணியாளர்கள் செல்லப்பனேந்தல் விலக்கு என்ற இடத்தில் பனை விதைகள் சேகரிக்கும் பணியில் நேற்று ஈடுபட்டனர். இங்க பண்ணை வச்சிருக்காங்க. அதுல எல்லா செடி, எல்லா கருவேப்பிலை, வேப்ப மரம், புளிய மரம் எல்லாம் வச்சு ஒரு தோட்டம் வச்சிருக்காங்க. அரசடின்னு வச்சு அதை நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல 10 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் நாங்க இன்னைக்கு இந்த பணம் கொட்டையா நிறைய ரோட்ல விழுந்து கிடக்கு. அந்த சீசை வந்தோட பழம் கீழே விழுந்துரும். அது நாங்க 10 பேர் சேர்ந்து நாங்க அந்த கொட்டையை பூரா பறக்குறோம். பறக்கி கொண்டு போய் நாங்க கும்மலா குமிச்சு வைப்போம். கடந்த 2 நாட்களாக 1000 பனை விதைகள் சேகரிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். இந்த பனை விதைகளை நர்சரி கார்டனில் விதைத்து கன்றுகளாக வளர்த்து மாநிலத்தின் பிற பகுதிகளிலும் நடவு செய்ய உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். சென்னையிலிருந்து நெல்லை செல்லும் வந்தே பாரத் ரயில் கோவில்பட்டியில் நின்று செல்லும் என ரயில்வே வாரியம் அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து வந்தே பாரத் ரயில் எழும்பூரிலிருந்து தினமும் காலை 6:05 மணிக்கு புறப்பட்டு மதியம் 1:50 மணிக்கு நெல்லையை சென்றடைகிறது. அதேபோல் மதியம் 2:50 மணிக்கு நெல்லையிலிருந்து புறப்படும் இந்த ரயில் இரவு 10:40 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடைகிறது. 20 பெட்டிகளுடன் இந்த ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வந்தே பாரத் ரயில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நின்று செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இந்நிலையில் மக்களின் கோரிக்கையை ஏற்று வந்தே பாரத் ரயில் சோதனை அடிப்படையில் கோவில்பட்டி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பால் கோவில்பட்டி மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்.
தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சத்தியமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் புன்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் தண்ணீர் தேங்கியது. திண்டுக்கல், நத்தம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர், விருதுநகர், அருப்புக்கோட்டை, ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. ஒசூரில் நேற்றிரவு கொட்டிய கனமழையால் முக்கிய சாலைகள் குளம் போல் மாறின. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. கோவில்பட்டி, வத்தலகுண்டு ஆகிய இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே வங்கக்கடலில் நிலவும் தாழ்வு மண்டலம் காரணமாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள ஹமாஸ் அமைப்பிற்கு நாளை மறுநாள் மாலை 6 மணி வரைதான் கெடு என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளது. இந்திய துணை கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலத்தில் இருந்து தொடங்கித்தான் எழுதப்பட வேண்டும் என்பதை உறுதி செய்து வருகிறது திராவிட மாடல் அரசு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.